அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிஷபம் இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு யார் யார் உதவி செய்வாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க, அதாவது முதுகில் குத்தக்கூடிய நபர்கள் யார், எந்த ராசிக்காரங்க, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குணம் இருக்குங்க. ஏன்னா சுபரோடைய ராசி, சுக்கிரனுடைய ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல குணம் இருக்கும், நல்லா சொகுசாக வாழணும்னு நினைப்பாங்க, குடும்பத்தை கவனிச்சுக்குவாங்க, குடும்ப பாரத்தை தூக்கி சுமப்பாங்க, நல்ல குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. சரிங்களா? நிறைய ரிஷபராசிக்காரங்க பாருங்கள் தாய்ப்பாசம் மிக்கவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம். நல்ல ஒரு ராசிங்க. ஒரு நீட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க, அடுத்தவங்ககிட்ட டீசெண்டாக நடந்துக்குவாங்க, நல்ல பேர் வாங்குவாங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்க எப்படி இருந்தாலுமே. ஏன்னா காசு பணம் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு அந்த பக்குவம், அந்த நேக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதனால் யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. பாசக்காரங்கன்னு சொல்லலாம். அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா ராசி சின்னமே மாடு. இப்போ மாடு மாதிரி உழைக்கிறாங்க, மாடு மாதிரி போராடுறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே தான். குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ரோகிணி நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அவரும் 3ஆம் இடத்துக்கு உச்சபலம் அடைய போகிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அமைப்பு வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இந்த வருஷம் சனி பயிற்சி இல்லை, ராகு கேது பயிற்சி டிசம்பர் லாஸ்ட்டில், அதாவது டிசம்பர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகம் தான், இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்பு. பொது பலன் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில ராசிக்காரங்க உங்களுக்கு முதுகுலையும் குத்துவாங்க. அது என்ன இதுன்னு நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனோட ராசியில் பிறந்தவங்களுக்கு, இந்த சனியோட ராசியில் பிறந்தவங்க, இந்த புதனோட ராசியில் பிறந்தவங்க, இல்லை உங்கள் ராசி சுக்கிரனோட ராசியில் துலாம் ராசி பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, நல்லா அப்படியே ஒரு ஈர்ப்புத்தன்மையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு சில ராசிக்காரங்க உங்களுக்கு ஆகவே ஆகாது. அவங்க கூட என்ன தான் பழகினாலும் என்ன தான் பேசினாலும் செட்டே ஆகாதுங்க, சுத்தமாக ஒத்தே வராது. அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்க, இந்த கன்னி ராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்க, அதேமாதிரி மகர கும்பராசிக்காரங்கள்லாம் பக்காவாக செட் ஆயிரும். இந்த ராசிக்காரங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிஷபம்னா உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு ரிஷபராசிக்காரங்களே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அல்லது துலாம் ராசி, மிதுனம் கன்னி ராசி, அல்லது மகரம் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்ல க்ளோஸ் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு சில ராசிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. சரிங்களா? அது எந்த ராசின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் இடம் அல்லது ராசிக்கு 3ஆம் இடங்கிறது உதவி ஸ்தானம் சொல்லுவாங்க. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, ஃபார்ச்சூன் குறிக்கிறது, லக்க குறிக்கிற இடம், கொடுப்பனை குறிக்கிறதெல்லாம் 9ஆம் பாவம் தான். அதிர்ஷ்டம்னால இது 9 தான், 9ஆம் இடம் தான். 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு முயற்சி, உதவி ஸ்தானம் சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி யார்? சந்திரனா வந்துடுவார். இப்போ கடக ராசி அல்லது கடக லக்னக்காரங்கிட்ட இந்த வருஷம் நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா 3ஆம் இடம் நம்ம கையை குறிக்கிறது, 3ஆம் இடங்கிறது நம்ம கையை குறிக்கிறது, நம்ம கை நீட்டி உதவி கேட்குற இடம் இந்த 3ஆம் இடம் தான். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் ராசி கடகம் வர்றதுனால நீங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னக்காரங்கிட்ட ரிஷப ராசிக்காரங்க அல்லது ரிஷப லக்னக்காரங்க உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருங்க. நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம் அல்லது ரிஷப லக்னமாக இருக்கலாம். உங்களுக்கு கடகராசி கடக லக்னக்காரங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க, உதவி செஞ்சுருவாங்க. அவ்வளோதான் தான் விஷயமே. கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி. இப்போ சின்ன கஷ்டம்னு சொல்லி பாருங்கள், ஒரு சில பேர் தானாக முன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசி. உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசி யார்? மகரம் வரும். பாருங்கள், நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு மகர ராசி மகர லக்னக்காரங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு சின்ன கஷ்டம்னு சொல்லி பாருங்களேன், எனக்கு இந்த மாதிரி பண பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை சொல்லி பாருங்கள், முன் தானாக உதவி செய்வாங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசி மகரமாக வரும். அப்போ மகர ராசி அல்லது மகர லக்னக்காரங்க உங்கள் ராசி, அதாவது நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கலாம், ஒன்றா நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு மகர ராசி மகர லக்னக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. கேட்காம கிடைக்கக்கூடிய உதவியெல்லாம் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது.
நீங்கள் வாண்டடாக போய் கை நீட்டி கேட்கக்கூடிய உதவி, வாயை திறந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கை நீட்டி உதவி கேட்குறவங்க உங்களுக்கு கடகராசி கடகலக்னக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி, திடீர் அதிர்ஷ்டமாக வர்றது, கேட்காம சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, ஆண்டவன் புண்ணியத்தில் கடவுள் புண்ணியத்தில் நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது உங்களுக்கு மகர ராசி மகர லக்னக்காரங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாதுங்க. இது இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? உங்களுக்கு யார் முதுகில் குத்துவாங்கன்னு பார்த்தோம்னா, ஏன்னா உங்கள் ராசிக்கு ஜென்ம விரோதி யார்? குரு. ஏன்னா நீங்கள் அசுரகுருவோட ராசியில் பிறந்திருக்கீங்க. அப்போ தேவகுரு கண்டிப்பாக உங்களுக்கு எதிரியாக தான் இருப்பார். குரு உங்களுக்கு ஆப்போசிட்டான ஆள் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு என்னதான் குரு பயிற்சி இருந்து உங்களுக்கு சனியெல்லாம் நல்ல ஒரு இடத்துல இருந்தாலுமே பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க ஆகவே ஆகாது. நீங்கள் பாருங்கள், ஒன்றா நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், ரிஷப லக்னமாக இருக்கலாம். உங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே வராதுங்க, ஒத்தே வராது, செட்டே ஆகாது, உங்களுக்கு ஆகவே ஆகாது. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு முதுகில் குத்துறவங்க யாருன்னா ஒன்றா தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு அவங்க எகென்ஸ்டாக தெரியும், உங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நல்லா தெரியும், உங்களுக்கு அவங்க பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெட்டவங்களாக தெரிவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அது பெரிய பிரச்சனையாக போயிடும் உங்களுக்கு. ஒரு சில பேர் நல்லது பண்ணுவாங்க, ஆனால் பெருசாக தெரியும், கெட்டதாக தெரியும். அதே மாதிரி தாங்க உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்காரங்க ஆகவே ஆகாதுங்க. சரிங்களா? அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க நல்லதாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி தெரிஞ்சிடும். சில சம்பவமெல்லாம் நடந்துடும், இயற்கையாக ஒரு கோயின்சிடெண்ட்டாக வர மாதிரியெல்லாம் வந்துடும். சரிங்களா? அதனால் தனுசு ராசிக்காரங்கிட்ட ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்டால் உதவி செய்கிற ஆள் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க, கேட்காம வந்து உதவி செய்கிறவங்க உங்களுக்கு மகர ராசிக்காரங்க இருப்பாங்க, அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இந்த வருஷம் குரு பயிற்சியெல்லாம் இருக்குங்க, சாதகமாக இருக்குது. முயற்சி ஸ்தானத்துலேயும் 3ஆம் இடத்துலையும் கடகத்துலேயும் குரு உச்சமடைகிறனால திருமணம், புத்திர பாக்கியம், நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நல்லா இருக்க ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, வெளிநாட்டு பிரயாணம், சிறுதூர பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா லாபத்தில் சனி இருக்கார், 10ல் ராகு இருக்கார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறனால நிறைய முயற்சிகள், அப்படியே முயற்சி எடுத்திங்கனால அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பக்கம்தான் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். சரிங்களா? அதனால் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, பயப்படாதீங்க. நான் சொன்ன தனுசு ராசிக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ரிஷப ராசிக்காரங்க இந்த வருஷம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியா, நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு, கரெக்டான தசாபுத்தி, நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா, கரெக்டான நீங்கள் ரூட்டில் போயிட்டுருக்கீங்களா, இல்லை கெட்ட தசாபுத்தி போயிட்டுருக்கா, உங்களுக்கு யோகமான தசாபுத்தியா அவயோக தசாபுத்தியா, இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு அதை தெளிவாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.